பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் கடந்த பிப்ரவரி 3, 2020 அன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தில் சமபந்தி அன்னதானம் தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமபந்தியில் தமிழக சட்டசபையின் பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்களும் அரசு நிர்வாக அலுவலர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்களும் கலந்திருக்கிறார்கள். அந்த சமபந்தியில் உணவு சாப்பிட வந்த நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த சிறுவர் சிறுமிகளை விரட்டியடித்து அவமதித்திருக்கிறார்கள். அங்கு பணியில் இருந்தவர்கள் இந்த சமூகத்தை அடையாளப்படுத்திய விதமாக நான் பேசியதற்காக வருந்துகிறேன். மக்கள் விழிப்புணர்வுக்காக நான் அங்கு பதிவு செய்திருக்கிறேன். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த பிள்ளைகளை விரட்டியடித்த அந்த மனித மிருகங்களையும் சாதி பாவுடன் நடந்து கொண்ட அந்த மனிதர்களையும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிப்புக்குள்ளான அவமதிக்கப்பட்ட அந்த சிறுவர் சிறுமிகளை தமிழக அரசு அழைத்து அவர்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு பந்திகை ஏற்படுத்தி அவர்களுக்கு தக்க மரியாதையுடன் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதையும் இங்கு வெளிப்படுத்துவதுடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன், அதாவது 2021ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் அருகே பூஞ்சேரி என்ற கிராமத்தை சார்ந்த அஸ்வினி என்கிற நரிக்குறவ பெண்மணி இது போன்ற ஒரு அவமதிப்பை அந்த ஆலயத்தில் உள்ள அன்னதானத்தில் உள்ள பணியாளர்களால் சந்தித்தார். பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவித்து அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்று அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தார் என்பதை இங்கு நினைவூட்டுகிறேன். இது போன்ற பலவித அவமதிப்புகளும் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது போன்ற சாதிய மிருகங்களால் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த போக்கு இனிமேலும் வராமல் இருக்கும் விதத்தில் தமிழக அரசு அனைத்து தரப்பு ஆலயங்களில் நடக்கக்கூடிய இது போன்ற அன்னதான பணிகளில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமபந்தி சமத்துவமாக அனைவருக்கும் மதிப்பு மரியாதையுடன் கிடைக்கும் வகையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக இங்கு வெளிப்படுத்துகிறோம்.